காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சாலமன், எந்தெந்த இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னையில் இன்று காலை முதல் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து இன்று காலை 10க்கும் மேற்பட்ட கார்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களுக்கு சென்று சோதனையில் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக டி நகர், திருவான்மியூர், கொளத்தூர், முகப்பேர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சில இடங்களில் இடம் தெரியாமல் சில அமலாக்கத்துறை அதிகாரிகள் காருடன் சுற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சோதனையானது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட கார்கள் சென்றுள்ளதால் இது முக்கிய இடங்கள்ல சோதனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக டி நகர் பசுல்லா சாலையில் உள்ள சாய் சுக்ரன் என்ற நிறுவனத்தை சேர்ந்த நரேஷ் என்பவரின் நிறுவனத்துல சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள்ல இந்த பெயிண்ட் மற்றும் ஸ்டிக்கர் போன்ற ஒட்டும் ஒப்பந்ததாரராக இருந்து வருவதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒப்பந்ததாரர் மற்றும் கட்டுமான நிறுவன அதிபர்கள் வீட்டில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதற்கட்ட விசாரணையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சோதனையானது விரிவடைய வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குறிப்பாக டி நகர், திருவான்மியூர், முகப்பேர் உள்ளிட்ட பகுதிகளில் சென்றிருப்பதால சில இடங்கள்ல தெரியாம சுற்றி வருவதால உடனடியாக அவர்கள் கண்டுபிடித்து அந்த பகுதிகளிலும் செல்லும் நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரமானது குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தின் அடிப்படையில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பல்வேறு இடங்கள்ல கடந்த வாரத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய அடுத்து அந்த தகவலின் அடிப்படையாக வைத்து இந்த சோதனையானது மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. இந்த சோதனையானது இன்று அல்லது நாளை வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. சோதனை நிறைவடைந்த பின்னரே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் எவ்வளவு, ரொக்கம் எவ்வளவு என்பது குறித்த விவரங்கள் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சாலமன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.